Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.2ல 6th sum. Prove that the length of lattice rectum of hyperbola x square by a square minus y square by b square equal to 1 is 2b square by a. ஸோ இதோட lattice rectumோட length, அதாவது இந்த லென்த்தை வந்து நம்மளுக்கு 2b ஸ்கொயர் பை a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காண்டி நான் ஒரு ரஃப் கிராஃப் வரைகிறேன். இதில் இதுதான் ஃபோக்கை. ஸோ ஃபோக்கையோட பாயிண்ட் என்னவாக இருக்கும்? இது ஏஇ கமா ஜீரோவாகவும் இது மைனஸ் ஏஇ கமா ஜீரோவாகவும் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணோன்னா இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ இந்த எண்டு பாயிண்ட் என்னவாக இருக்கும்? ஏஇ கமா சம் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை நான் y1ன்னு எடுக்கிறேன். அதே இதை இங்கே எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஏஇ கமா மைனஸ் y1 வரும். ஏன்னா இதுவும் ஒரே லென்த்து தான். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2y1 வரும். இந்த 2y1 தான் 2b ஸ்கொயர் பை a அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். இந்த பாயிண்ட்டை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஏஇ ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் yக்கு பதிலாக y1. ஸோ y1 ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதை மட்டும் நம்ம இந்த சைட் கொண்டு போனோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? y1 ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? a ஸ்கொயர் e ஸ்கொயர் பை a ஸ்கொயர். இது இங்கிட்டு வந்து -1 ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு வெறும் e ஸ்கொயர் -1 தான் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஹைப்பர்போலாக்கு இன்னொன்று ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் -1. அப்போ இதில் இந்த இ ஸ்கொயர் -1 இந்த சைடு வச்சுட்டு இதை இங்கிட்டு கொண்டு வந்தால் நம்மளுக்கு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் -1ன்னு வரும். ஸோ இந்த இ ஸ்கொயர் -1க்கு பதிலாக நான் இதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? y1 ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? b ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னு ஆகும். ஸோ தேர்ஃபோர் y1 ஸ்கொயருங்கிறது என்ன? இது மட்டும் இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா நம்மளுக்கு b பவர் 4 பை a ஸ்கொயருன்னு வரும். அப்போ y1ஓட வேல்யூ என்ன? இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு வெறும் b ஸ்கொயர் பை a வரும். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ். ஆனால் நம்ம y1 ப்ளஸ் ஆகவும் மைனஸ் y1 தனியாகவும் எடுத்திருக்கோம். அப்போ y1 வேல்யூ என்ன? b ஸ்கொயர் பை a. ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டமை நம்ம ஸ்டார்டிங்கில் என்னவா எடுத்தோம்? லென்த் ஆஃப் எல்லாரை வந்து நம்ம 2y1 எடுத்தோம். அதாவது 2b ஸ்கொயர் பை a. ஸோ இதை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.